ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்து வரும் பலத்த மழையின் காரணமாக அப்பகுதியில் உள்ள கோவில்களில் கடல் நீர் சூழ்ந்துள்ளது. இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேவிப்பட்டினத்தில் உள்ள நவபாஷான நவகிரக கோவிலில் நவகிரகங்கள் கடலில் மூழ்கியுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாகவும் அப்பகுதிகளில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. கோவில்களில் கடல் நீர் புகுந்துள்ளதால் பக்தர்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், உங்க தகவல்களை சொல்லுங்க. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள கடந்த சில தினங்களாக தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெஞ்சிட்டு வருது. இதுல தொடர் மழை மற்றும் பலத்த சூறாவளி காற்று காரணமா தேவப்பட்டினம் நவபாஷான நவகிரக கோவிலோட நவகிரகங்கள் கடலுக்குள்ள மூழ்கி இருக்குது. வங்கக்கடல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த சில தினங்களாக பரவலாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. பிற மாவட்டங்கள மாதிரி இல்லாம ராமநாதபுரம் மாவட்டத்துல பலத்த மழை பெஞ்சதுதான். கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாம்பன் பாலத்துக்கு மேலே அந்த கடல் தண்ணி வந்ததை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கடலோர பகுதிகளில் பலத்த சூறாவளி மற்றும் காற்று வீசிட்டு இருக்கு. கடலோர பகுதிகளில் கடல் சீற்றமும் அதிகமா இருந்துட்டு இருக்குது. இந்நிலையில ராமநாதபுரத்தை அடுத்து இருக்கிற தேவிப்பட்டினத்துல கடலுக்குள்ள அமைந்துள்ள நவபாஷான நவகிரக திருக்கோவில்ல நவகிரகங்கள் தற்போது கடலுக்குள்ள மூழ்கி இருக்குது. இங்க தோஷ நிவர்த்திக்காக பக்தர்கள் அதிக அளவில் அங்கு வழிபாட்டு நடத்துவது வழக்கம். இந்நிலையில கடந்த சில தினங்களாக பலத்த சூறாவளி காற்று மழையும் பெஞ்சிட்டு வர சூழ்நிலையில தேவிப்பட்டினத்தில் உள்ள நவபாஷான நவகிரக திருக்கோயில் நவகிரகங்கள் கடலுக்குள்ள மூழ்கி இருக்குது. தோஷ நிவர்த்திக்காக தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் நவகிரகங்களை தரிசிக்க முடியாம நடைமேடையிலேயே தரிசனம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பலத்த சூறாவளி காற்றும் மழையும் பெஞ்சு வர்ற சூழ்நிலையில கடல் நீர் மட்டம் அதிகரித்து இது போன்ற சூழ்நிலை நிலவி வர்றதை அங்குள்ள பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. ராமர் பிரதிஷ்டை செய்த நவகிரக கோவில், அதே மாதிரி அவர் உருவாக்குற கோவில்னு சொல்லி கருதக்கூடிய இந்த கோயில்ல தங்களோட குறைகள் தீர்ப்பதற்காக ஆண்டுதோறும் பக்தர்கள் அதிக அளவில் வந்துட்டு இருப்பாங்க. தற்போது அங்க கடலுக்குள்ள மூழ்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அங்க பக்தர்கள் ஒரு மிகுந்த சிரமத்துக்கு ஆளாயிட்டு இருக்கிறாங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.